போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். இந்த வார ராசி பலன்களை சிறு சிறு குறிப்புகளாக பார்ப்போமே. குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாளிலிருந்து வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை உண்டான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும், மேசத்திலிருந்து மீனம் வரை 12 ராசியினருக்கும் கோல்சாரத்தினுடைய கிரகநிலைகளை கொண்டு பலன்களை எடுக்கலாம். ஆங்கில தேதி 13/5/2024 19/5/2024 வரை இந்த கோல்சார பலன்களை பேசுவோம். இதிலும் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளையும் திசா புத்திகளையும் கொண்டு பலன்களை 100% நற்பலன்களை எடுத்துக்கலாம். இந்த கோல்சார பலன் சொல்லக்கூடியது பிரசன்னம் பார்க்கறதுக்கும் ஒரு கிரகநிலைகளினுடைய சாரம், கோள்களினுடைய சாரத்தையும் வச்சுட்டு அவர்களுக்கு எது போன்ற பலன்கள் இருக்குதுங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். ஜென்மத்திலே குரு பகவான் 5-11 5 கேது, 11 ராகு, 11 செவ்வாய், 10 சனி பகவான், 12ஆம் வீட்டில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கின்றது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். இது ஒரு அற்புதம் தான். 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் செவ்வாய் 11 இருக்கிறார். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கின்ற காலம். இந்த வாரத்தினுடைய கடைசியாக 19/5 அன்று சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகின்றார். இதெல்லாம் நிறைய குறிப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம். இந்த சித்திரை மாதம் முடிந்து வைகாசி துவங்கிய உடனே பாருங்கள், திருமணத்திற்குண்டான வேலைகள்லாம் ரொம்ப விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள், வரன்கள் நிச்சயம் அமையும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம். சிறிது நாட்களாகவே மருத்துவம் பார்த்தோம், மருத்துவத்தில் பலன் இல்லை, இப்படியெல்லாம் நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு மருத்துவத்தால் பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். குறிப்பாக குழந்தைகளுக்காக மருத்துவத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம். 9-10க்குரிய சனி பகவான் 10ஆம் வீட்டிலே ஆட்சி. இந்த 9-10க்குரிய சனி பகவான் 10ல் ஆட்சி ஆயிருக்கிறார்னாவே தொழில் ஸ்தானமும் வலுவாகுது. 11 இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றார். எப்பொழுதுமே ஒருவருக்கு தொழிலும் லாபமும் சிறப்பாக இருந்துட்டால் மற்ற விஷயங்களில் பெரிய அளவில் குறைகள் ஏற்படாது. அதே போல தான் 19/5 சின்னதாக மனக்குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய குழந்தைகளினுடைய கல்விக்காக சிறு விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. உங்களுடைய ராசிநாதனே பொதுவாக 12ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். இது கொஞ்சம் விரயமான காலம்தான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதே கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். குறிப்பாக பெண் வர்க்கத்திற்காக விரயங்கள் ஏற்படுத்துவாங்க. மனைவிக்காக செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம். மனைவிக்காக ஆபரண சேர்க்கை, அதே போல் ஆடையினுடைய சேர்க்கை ஏற்படுத்துவதற்காக நகை வாங்குவதற்கும் துணி வாங்குவதற்கும் செலவு செய்யக்கூடிய காலகட்டம். அதே போல் நம்மளுடைய ஆடம்பர செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வந்துறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு. அதற்கப்புறம் இன்னும் சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டு, குறை கிடையாது. வாகனத்திற்காக சிறு சிறு விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
அதே போல் சர்வீஸ், அதாவது சேவையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் அதிக கவனமாக இருக்கணும். பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனமாக இருக்கணும். பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சூழ்நிலை ஒன்று உருவாகும். கவனமாக இருங்க. தனஸ்தானத்தில் பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் ஒரு வகையில் செலவாகுதுனாலும் தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் சிறப்பாக இருக்கு. இடம் வாங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக செலவு செய்யலாம். தாயாருடைய ஆரோக்கியத்திற்கும் ஒரு சிறிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலம். சிறிது கவனமாக இருக்க வேண்டிய வாரமும் கூட இந்த வாரம். ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாக அற்புதமான பலன்கள் நிறைந்தது தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் எல்லாம் உண்டு. நிறைய நன்மையான பலன்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய கிரகங்கள், இந்த கோள்சார கிரக நிலைகள் நல்ல வலுவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சந்திரனுடைய சுழற்சியும் கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது சுக்கிரனுடைய பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சியாகி ஜென்ம ராசிக்கு வருகின்றார் வைகாசி மாதத்தில். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம். உடம்பு உஷ்ணத்தால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதற்கும், தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், தலையில் ஏதாவது தலைவலி வர்றது, தேவையில்லாத மன அழுத்தத்தால் தலைவலி ஏற்படுறது. பொதுவாகவே தொடர்ந்து பல காணொளிகளில் நம் நேயர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வோம். புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் அவர்களுடைய தேவைக்காக, இப்போ என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்க வேண்டும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும், அதே போல் என் குடும்ப நபர்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்க ஆயுளோடு நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் இல்லையா? இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்கள் நம்பிக்கை எதன் மீது இருக்கின்றதோ, என சில கிரக அமைப்புகள் காட்டுவது இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் போர் அபாயங்களையும் குறிப்பு காட்டுது. இதெல்லாம் ஏற்படக்கூடாது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஏற்படுகின்ற பாதிப்பு என்றில்லாமல் அந்த பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் என்ற உணர்வோடு எல்லோரும் நல்லா இருந்தால் நாமளும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியுங்கிற எண்ணத்தோட ஒரே ஒரு நிமிடம் நமக்காக நாம் இறை வழிபாடு செய்கின்ற பொழுது, தவம் செய்கின்ற பொழுது, பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எதன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதை ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒவ்வொருவரும் செய்துக்கிட்டே வருவோம். பிரார்த்தனை செய்வோம், தவம் செய்வோம், வழிபாடுகள் செய்வோம். நம்முடைய வழிபாடு நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய போதி மையத்தில் வரக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த கேரள சோழி பிரசன்னத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 நாள் வகுப்புகளாக ஈரோட்டில் நேரடி வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இதிலும் குறிப்பாக தியான பயிற்சியோடு சுவாச நிலை கொண்டு பலன் சொல்வதையும் பயிற்சிகளாக எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். பல காணொளிகளில் மீண்டும் சந்திப்போமே. போதி வணக்கம்.